श्रीमान् वेङ्कटनाथार्यः कटार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद् गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல சப்தம் தான் அர்த்தம், அர்த்தம் தான் சப்தம் அப்படின்னா சொன்னால் பௌத்தர் அவளை கண்டனம் பண்ணிட்டார். இப்ப அதுக்கு மேல வையாகரணர் சப்த சாஸ்திரக்கார அவளுக்கு சப்தம் தான் முக்கியம். ஏன்னா அவளுக்கு சாப்திகால்னே அவளுக்கு பேர். அதனால அவ என்ன பண்றாருனாக்கா சப்தத்தை கொண்டே எல்லாம் பண்ணணும், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால அதுக்கு அனுமானம் சொல்லி சப்தம் தான், சப்தத்தோட சேர்ந்துதான் ஞானம் உண்டாகும், அர்த்தம் உண்டாகும். சப்தம் இல்லாம அர்த்தமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதையும் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு அனுமானம் எல்லாம் பண்ணி அவ சொல்றாரு. எப்படி சொல்றான்னு பாருங்க. விவாதாஸ்பதமான ஞானமானது சப்தானுவித்தா, சப்தத்தோடையே சேர்ந்து வரும். அது சப்தத்தை வச்சுட்டுதான் அது வரும். சப்தம் இல்லாம அது வரவே வராது. ஏன்னா புத்தித்வா ஞானமா இருக்கிறதுனால சம்பிரதிபன்ன தாதிருஷ புத்திவத், லோகத்தில் இருக்கக்கூடிய புத்தி மாதிரி. நேற்று சொன்ன மாதிரியே ஒரு சப்தத்தை வாச்சகம் அப்படின்னு சொல்றோம். அந்த சப்தத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தத்தை வாச்சியம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாச்சியம் வாச்சகம் இது ரெண்டுத்துக்கும் பரிச்சயம் இருந்தாதான் நமக்கு சப்தன்றதே அர்த்தம் தெரியும். வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஞானம் வரணும், சப்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த சப்தம் அதனுடைய பொருள் அது ரெண்டும் சேர்ந்துதான் வரும். கடம்னு சொல்லச்சு அந்த கடம்னுட்டு சப்தமும் தெரியுது, அந்த வஸ்துவும் தெரியுது. நேற்று கூட அவர் சொன்னோம். இது அனைவருடைய அனுபவத்தினால இது வருது. அதனால அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு பார்த்தாக்கா எல்லா வஸ்துக்களுமே அல்லது எல்லா ஞானங்களுமே சப்தத்திலிருந்து தான் வரும், சப்தத்திலிருந்து சேர்ந்துதான் வரும். சப்தம், அர்த்தம், அதனுடைய அறிவு, இது எல்லாம் அப்படியே சேர்ந்துதான் வரும். சப்தம் இல்லாம வரவே வராது. அதனால சப்தம் தான் அர்த்தத்தை உண்டு பண்றது, அந்த ஞானத்தையும் அதுதான் உண்டு பண்றது. சப்தம் இல்லாம எதுவுமே வராது. நசோஸ்தி பிரத்யேகோ லோகே எஸ் சப்தானுவிதீயதே, எஸ் சப்தேனானுவிதீயதேன்னு அவர் சொல்றார். அதாவது லோகத்தை ஒரு ஞானமே கிடையாது, சப்தம் இல்லாம ஞானம் வருது அப்படின்றது கிடையவே கிடையாது. சப்தம் இருந்தாதான் ஞானம் வரும். அவளுடைய இது திருடமான விஸ்வாசம். இதுக்கு அவள் சில விஷயங்கள்லாம் சொல்ற. தந்திர சாஸ்திரங்கள்ல சப்தம் 4 விதமா இருக்கு, 2 விதமா இருக்கு, 3 விதமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்னாக்கா சூக்ஷ்மமான சப்தம் நம்ம நாபிக்குள்ள இருக்கும். சுவாமியை சாதிக்கிறாருங்க. அது நாபிக்கிட்டேந்து சூக்ஷ்மமான சப்தமானது வெளியிடப்படுகிறது. நம்ம பேசத்த அந்த சூக்ஷ்மமான ஒளிலாம் இருக்கிறதுனால நமக்கு சப்தம்தான் ஞானத்தை கொடுக்கும். சப்தம் இல்லாமல் ஞானமே நமக்கு வராது அப்படின்னுட்டு வையாகரனுடைய சித்தாந்தமா இருக்கு. அத கண்டனம் பண்ணியாகணும். இப்போ நீங்க சொல்ற விதம் இத மாதிரி சித்திக்கவே சித்திக்காது. சில இடங்கள்ல இருக்கு சப்தம், அர்த்தம், ஞானம் இது 3 சேர்ந்து வரும் அப்படின்றது சில இடங்கள்ல வரும்ன்றது அங்கீகரிக்கணும். ஆனால் எல்லா இடத்துலயும் அப்படின்றதே கிடையாது. இன்னொரு விஷயம், சில இடங்கள்ல வருது, அது கூட எதை
எதனால வந்ததுன்னு தான் பார்க்கணும். சப்தத்தை வச்சுட்டுதான் ஞானம் வருதுன்றது கிடையாது. முதல்ல ஞானம் வந்துடுது, அதுக்கப்புறம் தான் சப்தமே வரும். நேற்று கூட அது சொன்னோம். நமக்கு குழந்தையா இருக்கு, குழந்தை என்ன பண்றது, தாயாரை பார்க்கறது முதல்ல ஒண்ணுமே தெரியல, அப்புறம் பழக பழக அதுக்கு தாயாரை தெரிஞ்சு விடுறது. 12 ஸ்திரீகள் இருந்தா கூட தன்னுடைய தாயாரை பார்த்து தாயாருக்கு எழுந்து போறது குழந்தை. வேற யார் தெரிந்தாலும் அவகிட்ட கொஞ்ச நேரம் ரொம்ப அடுத்த நிமிஷம் அம்மா கிட்ட ஓடி வந்துடணும்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அம்மான்றது தெரியாது, பேச தெரியாது, சப்தம் தெரியாது, ஆனா என்னுடைய அம்மா அப்படின்னு தெரியாது. அம்மா கிட்டயே நம்ம இருக்கணும். அது முகஜாடை தெரியறதுனால அந்த முகஜாடை எடுத்துட்டு தான் அம்மா தான் தனக்கு பார்த்து அம்மா கிட்ட தான் இருக்கு. ஆனா அதுக்கு சப்தம் எங்க வந்தது? இப்போ சப்தத்தினால எப்படி ஞானம் வந்துருக்கு? அதனால சப்தத்தினாலதான் வருதுன்றது கிடையாது. அதுக்கு வேற ஏதோ முன்னாடியே ஞானம் வந்துருச்சோ, வந்த ஞானமானது சப்தத்தினாலையும் அறியப்படுறது மானம் சொல்லாமே தொட்டு ஒரேடியாக சப்தம் தான் ஞானத்தை கொண்டு வரும், அது இல்லாட்டா ஞானமே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சப்தம் கூட அர்த்தத்தினால ஸ்மரிக்கப்படுகிறது, அர்த்தத்தினால ஸ்மரிக்கப்படுகிறது. அது எப்படி அப்படின்னா, சுவாமி குத்தம சுவாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒருத்தன் என்ன பண்றான், யானையை பார்க்கறான். யானையை பார்த்தான்னாக்கா அப்போ அகம் கஜம் பஷ்யாமி, நான் யானையை பார்க்கிறேன் அப்படின்னு அவனுக்கு ஞானம் வரும். ஞானத்தை யானையை பார்த்தேன் ஞானம் வந்துருக்கு. ஆனால் அந்த யானையை பார்க்கிற சமயத்துல யானை பாகன் இருக்கானோ இல்லையோ அவனையும் அவனுக்கு ஞாபகம் வருது. அஸ்தி பகன் சொல்வாங்க. யானை பாகன்றதுக்கு அஸ்தி பகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல அவன் எதை பார்த்தான்? யானையை தான் பார்க்கறான். யானை பாகனை அவன் பார்க்கல, யானையை ஒண்டி பார்க்கறான். யானையை பார்க்கறது யானை பாகனுடைய ஞாபகமும் வருது. அது சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்ற, ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுத்த பார்த்தாக்க இன்னொருத்த ஞாபகம் வருது இல்லையோ. லோகத்துல உண்டாச்சு, ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்கணும், பார்த்தோன்னா உடனே அதனுடைய ஞாபகம் வந்துடும். நான் பிரயோகத்தாட்டேன், பிரயோகத்தாட்டோன்னு எனக்கு ஆண்டவன் ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். ஆண்டவன் பிரயோகம் நீ கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஞாபகம் வரும். ஒண்ணுத்த பார்த்தா இன்னும் ஞாபகம் வருது. அது ஞான விஷயமோ சாப்பிடுற விஷயமோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஞாபகம் வருது. எதுவா இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி வந்தது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அப்போ இப்ப ஹஸ்தி பகன் ஒரு சப்தம், அஸ்தி அப்படின்னு யானைக்கு பேரு, அஸ்தி பகன்னு யானை பாகனுக்கு பேரு. அஸ்திய பார்க்கிற சமயத்துல அஸ்தி பகன் ஞாபகம் வருது. இப்ப இது சேர்ந்து வந்ததோ இல்லையா, அஸ்தி பகை சப்தமும் எனக்கு ஞாபகம் வருது. யானை பாகனும் ஞாபகம் வரான், ஆனா யானை பாகனும் நான் பார்க்கல. எனக்கு ஞானம் எப்படி வந்தது? ஸ்மரணத்தினாலதான் வந்தது, ஸ்மரணத்தினாலதான் வந்தது. நீ அனுமானத்துல என்ன சொன்ன? நீ இந்த மாதிரி எல்லாமே சப்தத்தினாலதான் வரும் ஞானம், சப்தத்தோட கூடிதான் ஞானம் வரும். ஏன்னா புத்தியா இருக்கிறதுனால எல்லா புத்தியும் அப்படிதான் வரும் அப்படின்னு உதாரணம் காமிச்சாரு. இந்த இடத்துல அப்படி வராது. ஏன்? ஏன்னா நான் யானையை தான் பார்த்தேன், யானையை பார்க்கறது யானைப்பாகனுடைய ஞாபகமும் எனக்கு வருது. யானைப்பாகனுடைய ஞாபகம் வந்ததுன்னாக்க அது ஸ்மரியமானதுதான், சப்தத்தினால இல்லை, பிரத்யக்ஷத்தினால இல்லை. அதனால இங்க இந்த சப்தானுதான் நீ சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல சகோபரம்பனையும் சப்தமும் ஞானமும் ஒரே சமயத்துல வரும். அதனால சப்தத்தை கொண்டுதான் ஞானம் வரும் அப்படின்னு தான் அவன் சொன்னான் அது வையாகரணன். அதுவே இங்க வருதில்லை, அதுவே சரியில்லை. ஏன்னா இந்த மாதிரி உதாரணத்தை சொன்னதுனால. ஆகவே ஒரு சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால இன்னொரு ஞானம் வருது. அது அந்த ஸ்மரணம் தான் இந்த காரணம் வருது. அதுக்கு தேவை எப்படி? யானைக்கும் யானை பாகனுக்கும் எப்படியோ அப்படியே. அதனால இந்த அனுமானம் அப்படியே யோகமானது, வரவே தெரியாது. சரி,
நீ என்ன சொன்ன, இத மாதிரி சப்தம் அது வந்தாதான் ஞானம் வரும் அப்படின்னு சொல்ற. சுவாமி என்ன கேட்கிற, ஏற்கனவே நேற்று கூட அதை சொன்னோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு சப்தமே தெரியாது. அத மாதிரி ஒரு வாய் பேச முடியாத ஊமை மூக்கன், அவனுக்கு அது மாதிரி அவனுக்கு ஞானம் கிடையாது, விஷயம் தெரியுது, அவனால எதையும் சொல்ல முடியல, எதையும் சொல்ல முடியாது அவனால, அவனுக்கு சப்தமே கிடையாது. குழந்தைக்கு சப்தம் தெரியாது, அத மாதிரி மூக்கனுக்கு சப்தம் வராது. இப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவனுக்கு பிறந்ததுல இருந்து அவனுக்கு ஞானம்ன்றதே கிடையாது, சப்த ஞானமே அவனுக்கு கிடையாது. சப்த ஞானமே இல்லாதவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஞானம் வரும்? அதே மாதிரியே ஒருத்தன் அவ்யுத்பன்னா இருக்கான், உற்பத்தியே கிடையாது, ஞானமே அவனுக்கு கிடையாது. எதுவுமே இல்லாதவனுக்கு அவனுக்கு சப்தத்தை சொன்னா அவனுக்கு என்ன வரும்? நிறைய பேசுவான். அவங்கிட்ட போய் தேவநாதாச்சார் சுவாமி காணிக்கு பக்கம் பாடம் சாச்சிட்டு இருந்த ஒரு பையன் வாசிச்சான் அவன் கீழே. அந்த பையன் வந்து என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்துட்டான். அது சப்த சக்தி விசாரம். ஒரு சப்தத்தை சொன்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதுக்கு சொல்லணும். சக்திவாதம் சொல்லலாம், சக்திவாதம் என்ன இருக்கு அது சொல்லிட்டு இருக்க. சுவாமி வந்து தேவநாதாச்சார் கேட்கிறாரு, சக்தின்னா என்னப்பா அர்த்தம் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கிற அந்த வித்தியார்த்திய. அவன் சொன்னான், அதுக்கு சக்தி என்ன உடம்புல இருக்கிற பலம் அப்படின்னு சொன்னாங்க. இது பலம் இல்லை, அந்த அர்த்த சக்தினாக்க சக்தம் பதம் அப்படின்னுட்டு இதே உண்டு, சூத்திரமே உண்டு வையாகரணத்துல. ஒரு பதத்தை சொன்னாக்க அதுக்கு அர்த்தம் எதுவோ அதுதான் சக்தி. கடம்னு சொன்னா கடத்துக்கு அது போதி, அதனால கடன்றதுக்கு கடத்துவத்துல சக்தி அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி கட வெக்தியில சக்தி, நம்ம சித்தாந்தத்துல விசிஷ்டத்துல சக்தி, கடத்துல விசிஷ்ட கடம் அதுல சக்தி வரும்னு நாம சொல்லுவோம். இப்படி இருக்கு, இதுதான் சக்தின்றது. இப்ப அந்த பையனுக்கு தெரிஞ்சது சக்தின்னா அவன் படிச்சான், ஆனா அவனுக்கு ஞானம் ஏறல. ஞானம் ஏறாததுனால அவன் என்ன பண்றான், அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல, சக்தின்னா உடம்புல இருக்கிற பலம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அத மாதிரி இருக்கா வித்தியார்த்தி. அடியன்கிட்ட 2 பசங்க வந்து ஆச்சுச்சா, 2 பசங்களோ 3 பசங்களோ, அப்படின்னு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நான் வந்து அவன் புதுசா வந்து சேர்ந்திருக்கான் மீமாம்சைக்கு. அதே என்ன பண்ண, மீமாம்சையை பத்தி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சொல்லி முடிச்சுட்டு அவங்கிட்ட ஹேக்கின் அர்த்தம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், தெலுங்குல சொன்னான், பாகதத்து சார் நீர் ஏதோ சான்ஸ்கிரிட்ல மாட்டாடுனா சார் அப்படின்னா. நல்லா தெரியும், நீங்க ஏதோ தெலுங்குல சம்ஸ்கிருதத்துல நீங்க பேசிட்டு இருக்கோம் எனக்கு தெரியுதுன்றான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் ஞானம் இருக்கு, அவ்வளவுதான் ஞானம் இருக்குன்றதுனால அவனால எதையும் கிரகிக்க முடியல, எதையும் கிரகிக்க முடியல. கிரகிக்க முடியாத விஷயத்துல எப்படி நம்ம அவளை புரிய வைக்க முடியும் அவளுக்கு? அப்ப சப்தம் வந்து அவனுக்கு சப்தம்னா தெரியல, அவனுக்கு தெரியாத ஒருத்தனுக்கு, உற்பத்தியே இல்லாதவனுக்கு நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து என்ன சொன்னாலும் புரியாதவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப நீ என்ன சொன்ன, சப்தத்தை சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்துடும் அப்படின்னு. ஞானம் இருந்தாதான் வரும், ஞானம் இருந்தாதான் வரும்னா என்ன, முதல்ல ஞானம் வந்துட்டோம், முதல்ல ஞானம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த சப்தத்தினால வெளிப்படுத்தணும். பாஷ்யத்தை பாஷா பாஷா, அதாவது பாஷைன்ற சப்தத்துக்கே அர்த்தம் சொல்லச்சு நம்மளுடைய பாவங்களை வெளிப்படுத்துறதுக்கு, உணர்ச்சி நம்மளோட மனசால தோன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு உபயோகப்படுறதுதான் பாஷை. அது சப்தமா பிரமிக்கிறது, அவ்வளவுதான். நீ அதனாலதான் ஞானம் வருதுன்றது கிடையாது. நம்ம எங்க போறோம், நம்ம வந்து ஜாடையினால சில உண்மையை சொல்றோம், வாழ தெரியாது. வாழ தெரியாத இடத்துல இதுக்கு போனோம், போன வருஷம் முக்திநாத் போயிருந்தோம். போகச்சேன்னா ஆண்டவனுடைய இப்ப இருக்கிற ஆண்டவனுடைய தங்க, அந்த பெரிய ஆண்டவனுடைய பெரிய 2வது பொண்ணு சுதா, அவ ஆத்துக்கார மாப்பிள்ள வாசுமாமா பிள்ளை, அதுக்கப்புறம் அவ பொண்ணு பத்ராஸ்ரீன்னு
இவாள்லாம் வந்துட்டா, இவாள்லாம் தெலுங்கு பேசுவா, இங்கிலீஷ் பேசுவா, எல்லாம் பேசுவா. அதனால எல்லாருக்கும் சௌகரியமா போயிடுது எங்களுக்கு. ஆனா திரும்பி வச்ச போக்குறாவிலையும் அவர் ஏசி பாலாஜி பிறந்தார். அதன் பிறகு யாரும் கிடையாது. அவ என்ன கேட்கிறா, ஹிந்தியில கேட்கிறா, எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. கடைசியில ஏதோ எத்தையோ குடற்படி பண்ணி எதையோ தெரிவிச்சோம், ஜாடம் பண்ணி அப்படி பண்ணி வந்தோம். அது இப்ப இங்க சப்தம் உபயோகப்படலையே எங்களுக்கு. சப்தம் உபயோகப்பட்டாதான் சொல்ல முடியும். சப்தம் எனக்கு உபயோகப்படல, ஏன்னா லாங்குவேஜ் தெரியல. எங்க போனாலும் லாங்குவேஜ் தெரியல. நிறைய இடத்துல இது இப்போ தை உத்தராடம், நாளைக்கு உத்தராடம்னா இன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் அங்க வந்துட்டோம், பெங்களூர் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம். வெளில வந்து யாரோ ஒரு பைக்ல சொன்னா ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டான் ஒரு ஆட்டோ. அந்த ஆட்டோக்காரனுக்கு தமிழ் தெரியாது, எங்களுக்கு கன்னடம் தெரியாது. நாங்க வெங்கடேஸ்வரா டெம்பிள் ஸ்ரீபுரம்னு சொல்லிட்டோம். அவன் என்ன அர்த்தம் பண்ணாலும் கீழே வெங்கடேஸ்வரா டெம்பிள் எங்க விட்டாங்க. அப்புறம் சொன்னேன், இங்க அப்படியே யாரோ ஒருத்தர் வந்து வைக்காம சார், அவர் பார்த்து திருமாட்டு இருந்த பேசினா அவர் சொன்ன உடனே அப்புறம் அழிச்சு போனார். இப்போ சப்தத்தினுடைய ஞானம் இருந்தா தானே நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சப்தமே அர்த்தத்தை கொடுத்துரும், ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னாக்கா அவ பேசுறதுனா எனக்கு அர்த்தமா இருக்கணும், நான் சொல்றதுனா அவனுக்கு அர்த்தமாகணும். ஆனா வரலையாது. ஆகையினால இந்த மாதிரி அனுமானத்தை சொல்லி சப்தத்தினாலேயே ஞானம் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல. ஏன்னா அது குழந்தைகளுக்கையோ அல்லது ஊமைகளிடத்திலேயோ அல்லது விற்பத்தியே இல்லாதவன், அர்த்த ஞானமே தெரியாதவன், சப்த ஞானமும் இல்லாதவன், அவனுக்கு எப்படி குறிக்கும்? ஏன்னா சப்த பரிச்சயமே இல்லையே அவனுக்கு. சப்த பரிச்சயம் இருந்தாதானே வரும் அது. அதனால அது எப்படி அவனுக்கு புரியும்? அது குழந்தைகள்லாம் எத்தனையோ அழுது, அது எதுக்கு அழுதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தாயாக ஏதும் புரிஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பண்ணினாதான் வர்றது. இல்லாத போனாக்க அதுக்கு அழகான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது இந்த குழந்தைகளுக்கு. அப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு வளர்க்கிறார் ஸ்திரீகள். யுதிஷ்டர் சொல்ற பாரதத்தை ஸ்திரீகள்லாம் தியாக பூமிகள். அந்த ஸ்திரீகளை தெரிச்சுட்டே இருக்கும். அது கொண்டாடுற யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணன் கிட்ட அது என்ன சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவ எப்படி வளர்க்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கறதாகட்டும், வயதான வளர்க்கறதாகட்டும், பார்த்துக்கிறதாகட்டும், புருஷனுக்கு சுற்றுலா பண்றதாகட்டும், என்னவோ நம்மெல்லாம் பாக்கியம் பண்றோம். ஆத்திர நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொங்கல் நமக்கு அமைஞ்சி நாமெல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா மனோபாவத்தை புரிஞ்சுக்கணும்னு இல்லையோ, ஒண்ணுமே பேச முடியாதுன்னுட்டு எப்படி இது பண்ண முடியும், புரிஞ்சுட்டு பண்ண முடியும் அது. அதனால இந்த சப்தத்தினால ஞானம் வரும், அனுமானத்தினால அதை சாதிக்கிறோம் அப்படின்றதே ரொம்ப தப்பு. அதுக்கு அவ என்ன கேட்கிறா, அப்படி கிடையாது. பாடமுகாதிகளுக்கு ஞானம் வருது, அவளுக்கு ஞானம் வருது, ஞானம் வருது. அந்த ஞானம் கூட எப்படி வருதுன்னாக்கா அவ சொல்றதுலயும் ஞானம் வருது நமக்கு, நாம சொல்றதுலயும் அவளுக்கு ஞானம் வருது. எப்படின்னாக்கா வாக்கு இருக்க சப்தமானது சூக்ஷமா இருக்குது. இது தந்திர சாஸ்திரங்கள்ல சொல்றாளாம். அது மாதிரி அது வந்து யோகிகளால்தான் அதை அறிந்து கொள்ள முடியுமா. சுவாமி சொல்ற சுவாமி யோகிகளுக்கெல்லாம் அது மாதிரி வரும். யோகிகளுக்கு பாஷை சிதப்பிரக்தி ஆபாஷா அப்படின்னு கேட்கிறா, பேசுவாடான்னு யோகிகள் பேசாமலே இதை புரிஞ்சுட்டுருவாளேவா. அவளுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். அவளுடைய யோகமே நமக்கு பேச வச்சிடும். அது அவளுக்கு ஒண்டிதான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. ஆனா இத வந்து சாதாரண மனுஷாருக்கு அவனுக்கு சூக்ஷமா ஒரு இது இருக்கு, சப்தம் இருக்கு அப்படின்னு அவ கேட்கிறா. வையாகரணம் சூக்ஷமாக நாபிக்குள்ள சப்தம் இருக்கு, அந்த நாபிலேருந்து சூக்ஷமா இருக்கக்கூடிய சப்தமானது வெளியில ஸ்தூலமா வருது அப்படின்னு அவ சொல்ற. அதனால குழந்தைகளோ ஊமைகளோ அவளுக்கும் அது மாதிரி வருத்தமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. ஏன்னா யோகிகளுக்கு ஒண்டிதான் அது மாதிரிலாம் வரும்.
யோகிகள் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா சாதாரண லௌகிக விஷயங்கள்ல அந்த அனுபவமே வராது. அந்த அனுபவமே நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல அத மாதிரி சூக்மமான இந்த ஸ்திதியை நம்ம பார்த்திருக்குமா? லோகத்துல அத மாதிரி சூக்மமா யாரும் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி இல்லவே இல்லை. அதனால லோகத்துல வச்சுட்டுதான் எல்லாருமே என்னைக்கும் லட்சியானுகுணம் லட்சணம், லட்சணானுகுணம் லட்சியம் கிடையாது. பசுமாட்டை பார்க்கிறோம், பசுமாட்டை பார்த்தா அது பார்த்து அது எப்படி இருக்கோ அதற்கு அனுகுணமா லட்சணம் நாம சொல்லணும். நான் பசுமாட்டை பார்க்கவே இல்லை, நான் ஒரு லட்சணம் எழுதிடுறேன் பசுமாடு இப்ப இருக்கும் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி பண்றது நியாயமா? லட்சணம் அதுக்கேத்த மாதிரி பசு வந்து நிற்குமா? தலைக்கேத்த குள்ளாதான் வரணும், குள்ளாவுக்கேத்த தலை வராது. அதனால லோகத்துல எதை பார்க்கிறோமோ அதுதான் நாம சொல்லணும். அதனால லட்சியானுகுணம் தான் லட்சணமே தவிர்த்து லட்சணானும் லட்சியம் கிடையாது. லோகத்துல நாம எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் ஞானம்ன்றது உண்டாகும். நீ சொல்றதெல்லாம் எப்படின்னாக்கா அலௌகிகமான விஷயம் அது இல்லையே. தந்திர சாஸ்திரங்கள்ல சூக்ம சப்தம் இருக்குன்னு சொல்றாளே அது, அதான சூக்மமான சப்தம் இருக்குதான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வாஸ்தவம் அது இருக்குது. அதுக்கு ஸ்தூலாவஸ்தை சூக்மாவஸ்தை அதெல்லாம் அங்க இருக்குது. அதெல்லாம் கூட எது தெரியுமா? பாவனை. நம்ம அனுசந்த யோகிகளுக்கு அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு இல்லை. யோகிகள்லாம் என்ன பண்ணணுமா அப்படின்னா அவள்லாம் அதை அனுசந்தானம் பண்ணணும். இது ஒரு சின்ன விஷயம் நடந்தது எங்க இன்னொரு பட்சத்துல. நான் வந்து வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில உத்தியோகத்துல அப்போ ஒரு புஸ்தகம் வெளியிட்டோம். அந்த புஸ்தகம் வெளியிட்ட அது என்னன்னா தத்துவ சங்கரா ராமாயணம்னு அந்த புஸ்தகத்துக்கு. அந்த புஸ்தகத்துல ராமனே சர்வகாலன், ராமனே சர்வகாலன், ராமனே மோட்சத்தை கொடுப்பான், ராமனே இது அப்படி இப்படி நிறைய இருக்கு. அதுல இது அத்தனையும் சிவானந்த யோகின்னு ஒருத்தர் வந்து அவர் நிறைய சிஷ்யா, அவர் ஸ்மார்த்த பக்தர், ராம பக்தர். அவர் அவ வந்து நிறைய பணம் நல்லா இது பண்ணுவார், தமிழ் பேசுவார். அவருக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அந்த புத்தகத்தை பற்றி சொன்னேன். அவர் என்ன பண்ணது தெரியுமா? நல்ல ஒரு ஞானம். அவருக்கு சாஸ்திர ஞானம்லாம் கிடையாது, இத மாதிரிதான் அவர் ஞானம், பகவானுடைய பக்தி, அதுல அவருக்கு வந்த ஞானம். அவர் சொன்ன நீங்க சொல்றதை கேட்டா ராம பிரம்மம் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரே வார்த்தைக்கு சொல்லிட்டு போயிட்டார், ராம பிரம்மம் அப்படின்னு. ராமன் தான் பிரம்மம் அப்படின்றத இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்களோ அப்படின்னாரு. உடனே அங்க இருந்தவா 2-3 பேர் ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பார்த்து சொன்னார், சுவாமி நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதை அவருடைய அனுபவத்துல ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு அவர் அப்படின்னா. வாஸ்தவம் அவ்வளவு அழகா இருந்தது. இதுதான் சூக்ஷமா பேசுறது, ஸ்தூலமா பேசுறது, அனுபந்தமா வச்சுக்கிறது, அனுசந்தானம் பண்றது, பாவனை பாவிக்கிறது அப்படின்னா அர்த்தம். இதெல்லாம் யாருக்கு இருக்கு? நமக்கு இல்லை. இது மாதிரி யோகிகள் மாதிரி இருக்கா பாருங்க, அவளுக்குதான் இதெல்லாம் வரும். எல்லாருக்கும் இது வரவே வராது. அதனால இது ஸ்தூலமா இருக்கிறது சூக்ஷமா இருக்கிறதுன்னா சப்தத்துக்கு நிலைகள் அப்படின்னு சொல்றது கூட பாவனை பண்றதுக்கு, அத மாதிரி அனுசந்தானம் பண்றதுக்கு தான் அது இருக்கு அப்படின்னுட்டு பிராமணிகால இருக்கிறவ சொல்லிடுவார். ஆகவே நீ வந்து சொல்றது ஸ்தூலமான சப்தம் நம்ம எல்லாம் பேசுறோம், சூக்ஷ்மமான சப்தம் குழந்தை, ஊமை, அவ்யுத்பன்னன் அப்படின்னு அவள்லாம் இது பண்றா அப்படின்னு நீ சொன்னப்ப அதுதான் வராது. அது ஏன் வராதுன்னா கூட அதுக்கும் சொல்றா. அதாவது என்னன்னாக்கா சப்தம் முதல்ல தெரிஞ்சாதான் அது சூக்ஷமா ஸ்தூலமான்னு சொல்ல முடியும். அவனுக்கு சப்தமே பேச முடியாது, குழந்தைக்கு பேசவே தெரியாது, ஊமைக்கு பேச வராது, அவ்யுத்பன்னனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தனுக்கு பேச வராது, இன்னொருத்தனுக்கு பேச தெரியாது, இன்னொருத்தனுக்கு ஞானமே கிடையாது.
இவன் 3 பேருக்கும் அப்படிப்பட்டவளுக்கு போய் சூக்ஷ்மமா இருக்கு ஸ்தூலமா இருக்குன்னு சொன்னாக்கா எப்படி அது சரியா இருக்கும்? அதனால சூக்ஷ்ம ஸ்தூலம்ல இங்க இல்ல. யோகிகள்லாம் தியானம் பண்ணச்ச அவ ஒவ்வொன்னுத்தையும் அப்படி நினைச்சுக்கணும், ஒவ்வொன்னுத்தையும் அப்படி நினைச்சுக்கணும். இது ஸ்தூலமா இருக்கு, இது சூக்ஷ்மமா இருக்குதுன்னுட்டு அந்த அனுசந்தானம் பண்றதுக்கு ஒசரம் நமக்கே எல்லாம் உண்டு. இந்த இது பண்ற சமயத்துல உபாசனம் பண்ணச்ச எப்படி எப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லச்ச இந்த பிரபஞ்ச தரிசனம் வேணும். பிரபஞ்சத்தை எப்படி இது பண்றது, எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு எது நல்ல குணங்கள் இருக்கு, எது கெட்ட குணங்கள் இருக்கு, எதை நம்ம உபாதேயமா எடுத்துக்கணும், எதை ஹேயமா எடுத்துக்கணும் அப்படின்லாம் இருக்கு. அதுலயும் சூக்ஷ்ம ஸ்தூல தசைகள் எல்லாமே சொல்லியிருக்கா, அதெல்லாம் உண்டு. அதனால அதான் யோகிகளுக்கு சொல்றது ஸ்தூலமான சப்தத்தை மனசனால அனுசந்தானம் பண்றது. அதனால என்ன வரும், ஒரு தர்ம விசேஷம் உற்பத்தி ஆகும். அப்படின்னா உற்பத்தி ஆச்சுன்னாக்கா நமக்கு தத்துவங்கள் தெரியும். தத்துவங்கள்லாம் தெரிஞ்சதுன்னாக்கா படிப்படியா உபாசனத்துக்கு போகலாம். இது துளி கூட சப்த பரிச்சயமே இல்லை ஒருத்தனுக்கு. அந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னா ஊமைக்கோ இதெல்லாம் வருமானது. அதனால நீ சப்தமானது சப்தத்தோட சேர்ந்த ஞானம் தான் வரும், அது இல்லைன்னா வராது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வரவே வராது. அந்த அனுமானம் நீ சொன்னது கூட தவறானது. இதுக்கு மேல சுவாமி ஒரு 13 கேள்வி கேட்டுக்கிறார். நீ வேதாந்தியா இருக்க, வேதாந்தியா இருக்கிற சமயத்துல இத மாதிரி நீங்க சொல்லலாம். ஏன்னா இது நாமரூப வியாக்கரண ஸ்ருதி இருக்குது. அநேகநாத்தனான பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு இருக்கு. நாமரூப வியாக்கரணம்லாம் ஸ்ருதி இருக்குதான் இல்லையா? நாமரூப வியாக்கரணம் அப்படின்றதுதான் சிருஷ்டின்றது. இப்போ நாம அப்படின்னா சப்தம் தானே. சப்தம் இதுல சொல்றது வேத சப்தே தேவாதம் தேவாதீனாம் சகாரசா அப்படின்றது விஷ்ணு புராணம். வேதத்துல சப்தம் இருக்கு. இந்திரன், அக்னி, சூரியன் அப்படின்னு வேதத்துல சப்தம் இருக்கு. அதுல இருந்துதான் சிருஷ்டி பண்ற பெருமாள். வேத சப்தே ஆதும் தேவாதீனாம் சகாரசா, தேவதையினுடைய உடம்பெல்லாம் படைக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்பா அந்த சப்தத்தை கொண்டுதானே படைக்கிறார். அந்த சப்த ஞானம் தானே வரும் அது. அதனால நீ இந்த நாமா இருக்க பேருன்றது சப்தம் தானே நாமான்றது. அது அவினாபூதம் ஆச்சு, அது திரிக்கவே முடியாதாச்சு. அதனால இது எப்படி இது அப்படின்னா அதுக்கு நான் சொல்றது நாங்க அப்படின்னா சொல்லல. இந்த இடத்துல வேதாந்த விஷய விசாரம் இல்லை. இங்க சொல்றது என்ன தெரியுமா, ஒரு பிரத்யக்ஷமா லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லச்ச லௌகிக விருத்தி இருக்கு பாருங்க, லௌகிக ஞானம், அதை கொண்டு இங்க சொல்லிட்டு இருக்கோம். வேதாந்த விஷயம் வரச்சே நாங்க வேதாந்தத்தை சொல்லுவோம். பொதுவா நம்ம லோகத்துல பார்த்துட்டு ஞானம் எப்படி வருது அப்படின்னாக்கா நாமரூப வியாகரணத்தினால வருதுன்னு நான் சொன்னோம். இப்போ அதையே இங்க வரப்போறது, அந்த விஷயம் சொல்றதுக்கு நாங்க வரவே இல்லை. அது முக்கியமே இல்லை இந்த இடத்துல. அதனால அதுக்கு இதுக்கும் சாங்கரியத்தை கொண்டு வந்துடக்கூடாது, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துடக்கூடாது. அதனால தத்துவ மார்க்கம் வேற, லௌகிக மார்க்கம் வேற. அதனால இது வேற அது வேறுதான். அந்த விஷயத்துல நாங்க போல பிரமாண ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல பிரத்யக்ஷ பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் வரும் பொழுது அதுக்கு பௌத்தன் சொன்ன நிர்விகல்பகத்தை கண்டனம் பண்ணினோம். அதன் பிறகு அந்த பௌத்தன் சொல்ற சப்தம் அது மாதிரி அர்த்தம் இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அவன் சொன்னான் அவினாபாவத்தை வச்சுட்டு. அதை கண்டனம் பண்ணோம். இப்ப வையாகரணம் சொன்னா சப்தம் இல்லாம ஞானமே வராது அப்படின்னு சொன்னான். அதை நாங்க கண்டனம் பண்றோம். நாமரூப வியாகரணம் சிருஷ்டின்றதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோமான்னா அதுதான் நாங்க அங்கீகரிச்சிருக்கோம். அதை வச்சுதானே விசாரமே பண்றோம். வெற்றி திருஷ்டி எப்படி, சமஷ்டி திருஷ்டி எப்படி, அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேறு விஷயம். இந்த இடத்துல நாங்க சொல்றது என்னது அப்படின்னாக்கா
லௌகிகமான ஞானம் உற்பத்தி ஆகிறது. அந்த உற்பத்தி ஆகிட்டு எது எதற்கு காரணமாக இருக்கும்? வெறும் சப்தத்தினாலேயே காரணமாயிடுமா அப்படின்னா அது ஆகாது. சப்தத்தை கொண்டு பிரத்யக்ஷம் வராது. அதுக்குதான் சொன்னோம், ஒரு குழந்தையோ ஒரு மூக்கனோ ஊமையோ அல்லது அபியூஸ் பண்ணனோ அவனுக்கெல்லாம் சப்த ஞானம் இல்லாட்டாலும் அவனுக்கு ஞானம் வருது இல்லையா? அத மாதிரின்னு சொல்றான். அதனால எந்த விதத்துல நீ சொன்னாலும் இந்த சப்த அத்தியாசம் நீ சொன்ன அனுமானம் பண்றேன் அப்படின்னுட்டு அது நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி கிடையாது. அதனால வையாகரணம்னு சொல்ற இந்த இதுவும் பட்சமும் தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்துல சேவிக்கலாம், தாத்பரியத்தை பார்க்கலாம். சப்தானுவித்தாம் விமதமதிம் உஷந்த்யத்ர ஷாப்தாஹ ந சத்தத் தஸ்யார்த்தஸ்மாத்யபாவாத் புரது ச கதம் பாலமூகாதிபோதே சூக்ஷ்மாவாக் நாத்ர கல்ப்யா நஹி சமதிகதா தாத்ருஷி क्वापि संज्ञा वाचसूक्ष्माद्यवस्था कथनमपि विदुः भावनाद्यर्थमाप्ता அப்படின்னு ஸ்லோகம். அத்திர இங்க எங்க சப்த அத்தியாச விஷயத்துல சப்தமே இது சப்தத்துலதான் அர்த்தமே அத்தியாசமாயிருக்கு. சப்தத்துலதான் அத்தியாசமே தெரியுது. சப்தம் இல்லாம அது வரவே வராது. நான் சப்த விவர்த்தவாதம் நேற்று பார்த்தோம். இங்க விவர்த்தவாதம்னு இவ சொல்ல மாட்டார். ஏன்னா இப்ப எல்லாம் சத்தியமா ஒத்துக்கிறான், பொய்யான்னா ஒத்துக்கிறது இல்லை. அதனால விவர்த்தவாதம் இங்க கிடையாது. இதை சப்த அத்தியாசம், சப்தத்திலேயே அர்த்தம் ஞானம் வருது அப்படின்னு சொல்ற சாப்தா. சாப்தான்னாக்கா இந்த வையாகரணம் அப்படின்னு அவ சொல்றா. பத்ருஹரி பிரதானவாள்லாம் சொல்றாங்க. சாப்தா சாப்திகா வையாகரணன் விமதமதி இந்த விவாத விஷயமா இருக்கக்கூடிய மதிம் புத்தியை ஞானத்தை புத்தியா இருக்கிறதுனால காரணத்தினாலேயே சப்தான வித்தான் சப்தத்தோட கூறினதாகவே புஷந்தி ஆசைப்படுறா, அவ சொல்றா, இச்சந்தி அப்படின்றா. அனுமானம் சொன்னோம். விமதா புத்தி சப்தானுவித்தா. அனுவித்தான்னா கூட வருதுன்னு அர்த்தம், அதுலயே சேர்ந்து வருது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா புத்தியா இருக்கிறதுனால சம்பிரதி பண்ண தாதிருஷ புத்தி வந்து லோகத்துல ஒரு சப்தத்தை சொல்றோம், அந்த சப்தத்துல இருந்து எப்படி ஞானம் வருதோ அது மாதிரி. அதுக்கு வாக்கிய வாசகங்களுக்கு அத்தியந்த பரிச்சயம் இருக்கணும். அப்ப இருந்தால்தான் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தே வரும், கூடவே வரும். கடான்னு சொல்றோம், அந்த கடத்தினுடைய வியக்தி கட வியக்தியும் அவன் தெரிஞ்சுடுவோம். கட சப்தத்துக்கும் பரிச்சயம் இருக்கணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்து ஐந்து கடா கடவகம் ஜானாமி அப்படின்னு சப்தத்தினாலும் நாம அறிந்து கொள்வோம். அதனால இது சப்தானுவித்தம் தான். இது அனுபவ சித்தமா இருக்கு. ஆக எல்லா ஞானமும் சப்தத்தினால்தான் வரும், சப்தத்தோட கூடவே தான் வரும் அப்படின்னு அவர் சொல்றார். அத நிராகரணம் பண்றேன். சத்து நான் சத்து அது சரியில்லை. ஏன் சத்திய அந்த சப்தத்துக்கு அர்த்த ஸ்மாரிய பாவா வஸ்துனால ஸ்மரிக்கப்படுவதால் ஞாபகத்துல வர்றதுனால ஸ்மரிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த சப்தத்தினுடைய பொருள் நமக்கு மனதுல வருது. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அது அதாவது சபிகல்ப விஷயமானது எப்படி உண்டாகுதுன்னாக்கா ஒரு சம்ஸ்காரம். நிறைய வாட்டி கடத்தை பார்த்துட்டே இருக்கும். நிறைய வாட்டி கடத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ள கடம்னா எப்படி இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கடத்தை பார்க்கணும், அல்லது அயன் கடகான்னு ஒருத்தன் சொல்றான்,
அயங்கடகான்னு சொன்னாலும் கடம் எப்படி வரும்னு நமக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு வருது, மனதுல தோன்றது. கடம் எப்படி வரும், எப்படி இருக்கும், சொத்தபுத்தனம் உதராகாரமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அத மாதிரி தேவதத்தன் வந்தான் எகவத்தன் வந்தான்னா தேவதத்தனை தெரிஞ்சின்றவனுக்கு ஸ்பஷ்டமா தெரியும். தேவதத்தன் வந்தான்னா அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் நமக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி தேவதத்தனை பார்க்க சேரும் ஞாபகம் வருது. பல கடங்களை பார்த்தவனுக்கு ஒரு கடத்தை பார்த்தாக்க அயம் கடகான்ட்டு ஸ்மரிக்கப்படுகிறது. ஸ்மரிக்கப்படுகிறதுனால இது வருது. அதே மாதிரிதான் ஒண்ணுத்த பார்த்தாக்கா இன்னொன்னு ஞாபகம் வருது. அதுதான் உதாரணம் சொன்னோம். யானையை பார்த்தா யானை ஞாபகம் வருது. அதனால ஒரு அர்த்தத்தை பார்த்தா, ஒரு வஸ்துவை பார்த்தோம்னாக்க அதனுடைய வாச்சகம் இருக்கு, அதனுடைய இது என்ன, அது என்னது இது அப்படின்னு அந்த சப்தம். ஒரு கடத்தை பார்க்கணும், இது கடத்தினுடைய சப்தமே எனக்கு தெரியாது. அப்போ வஸ்துன்னு தெரியறதை தவிர்த்து அயம் கடகான்னு எனக்கு தெரியாது. அதே எனக்கு சப்த ஞானம் வந்ததுன்னாக்க கடத்தை பார்த்த உடனே கடகான்னு என்னால ஸ்மரிக்கப்படுகிறது, ஸ்மரணம் இருக்கு. அதனால இது வேதம் தான் இருக்கு, வேதம் தான் இருக்கு. நீ சப்தம் தான் ஞானம், ஞானம் தான் சப்தம், அதனால சேர்ந்துதான் வரும் அப்படின்னு நீ இப்ப சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு ஞானம் இருந்தாதான் அயம் கடகா அப்படின்னு சப்தமே வரும், இல்ல அப்படின்னு வராது எனக்கு. அதனால நீ சொல்ற அனுமானம் அப்படி தோட்டத்தோட கொள்ள. அது மட்டும் இல்ல, பாலமூக்காதி போதே குழந்தைகள் பாலர்கள் அவளுக்கு பதஞானமே கிடையாது, சப்தமே தெரியாது. அத மாதிரி மூக்கானம் மூக்காள்னா ஊமைகள் அவளுக்குலாம் ஜன்மனையுமே சப்த அபிஜானம், ஜன்மாவிலிருந்தே அவளுக்கு சப்த ஜானமே கிடையாது. அவளுக்குலாம் போதே அனுபவத்துல சக சப்த கதம் ஸ்புரது, அந்த சப்தமானது என்ன சொன்ன கடத்தை பார்த்தாக்க கடகா அப்படின்னு சப்தம் வந்துடும். அந்த சப்தத்தினாலதான் எனக்கு ஞானம் வரும். ஆக சப்தத்தோட கூடின ஞானம் தான் எப்பொழுதும் அப்படின்னு நீ சொன்ன. அது எப்படி வரும்? அவளுக்கு தான் சப்தமே தெரியாது. சப்தமே தெரியாதவனுக்கு அது எப்படி ஸ்பிரிக்கும்? அது ஏன்னா அவளுக்கு சப்த பரிச்சயமே கிடையாது. சப்த பரிச்சயமே இல்லாதவனுக்கு எப்படி அது வரும்? அது அதனால அந்த நீ சொன்ன அனுமானத்துல பாதம் வந்துடும், பாதம் வந்துடும், சாத்தியமே சாதிக்க முடியாது. அதனால இங்க பால மூக்காதி ஆதி சப்தம், ஆதி சப்தத்துக்கு அவ்வியஸ் பண்ணும், சித்தத்தையே இல்லாதவன், ஞானமே இல்லாதவன் அவனை சொல்றது. அது மாதிரி இல்ல சூக்ஷமான சப்தம் ஒண்ணு இருக்கு, அதுதான் வருது. அந்த சூக்ம சப்தம் என்ன அர்த்தம்? ரொம்ப மெல்லிய ஒளி, ரொம்ப மதுவான ஒளி, பயங்கர இறச்சல் இல்லை, ரொம்ப சூக்ஷமா சப்தம் இருக்கு. அதுதான் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா கூட, அதாவது பாலன் மோகன் அவிப்பண்ணன் அவளுக்குதான் வருது அப்படின்னா, அத்த இந்த குழந்தை ஊமை அவிப்பண்ணன் இவாளுக்கு ஞானம் வருது. அந்த ஸ்தலத்துல சூக்ஷ்மா வாக்கு, சூக்ஷமா ஒரு சப்தம், வாக்கு சப்தம் கல்பியா, அதை கல்பிக்கவே கூடாது, கல்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது கல்பிக்க முடியாது. ஏன்னா இது கேவல யோகி கம்யமா இருக்கு, யோகிகளுக்கு தான் அது சொல்றது. ஏன்னா அந்த சப்த தத்துவம்ன்றது லௌகிக அனுபவத்திற்கு விஷயம், லௌகிகாளுடைய அனுபவம், லோகத்துல இருக்க அனுபவம் கிடையாது. ஆத்ம சாட்சா்காரம் சொல்றோம், ஆத்ம சாட்சா்காரம்ன்றது எல்லாருக்கும் வந்துருமா? அது யோகிகளுக்கு தான் வரும். நான் ஆத்மாவே அறிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியும் ஆத்மாவை பற்றி. நான் என்ன சொல்லுவேன், சாஸ்திரம் சொல்றதை வச்சுட்டு நாம சொல்லுவோம். நாம எல்லாரும் என்ன பேசுவோம்? ஆத்மா ஞான சுரூபி, ஆத்மா ஞான குணகன், அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்றதை வச்சுன்னு சொல்றனே தவிர்த்து அனுபவத்தினால சொல்லல. அனுபவம்ன்றது யோகி அனுபவமா தான் இருக்கணும், அது வராது. அதான் புத்தகோபாடு ஆரம்பிக்கிறதே சொல்றது, பராச்ச அபராச்ச அப்படின்னு ரெண்டு வித்தியைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பரவித்தியை அபரவித்தியை. பரவித்தியைனாக்கா சாட்சாத் பரமாத்மா உபாசனம், அபரவித்தியைனாக்கா
நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும் பாருங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு அபரவித்யன்னு பேரு. பரவித்யன்னாக்கா பரமாத்மாவையே நம்ம உபாசிக்கிறோம் பாருங்க. அது அந்த பரமாத்மாவையே உபாசிக்கிறோமே, அதுதான் யோகி பிரத்யட்சமா இருக்கும். பிறகு சொல்ல போறது, யோகிகள்லாம் பரமாத்மாவை சாட்சாத்கரிக்கிறார், ஜீவாத்மாவை சாட்சாத்கரிப்பார். அது யோகி பிரத்யட்சம். அந்த யோகி பிரத்யட்சம் இது. நீங்க சொல்றது எல்லாம் என்ன அப்படின்னாக்கா லௌகிகமான விஷயத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது அபரவித்யன்னு பேருது. அதுவும் காகிதத்துல இருக்கக்கூடிய ஞானம் இது. அதை நம்ம மனசுல ஏற்றின்னு இருக்கோம். அதை பிராக்டிக்கலா நம்ம கொண்டு வருமா அப்படின்னா அதை கொண்டு வருவோமா தெரியாது. அதுக்கு நம்ம நிறைய சாதகம் பண்ணணும் இல்லையா? அதனால ஏன்னா குவாபி லோகத்துல எங்கேயுமே சாதிருஷி சூக்ஷ்மா சம்ஞா, நீ சொன்னீங்க சூக்ஷமான வாக்கு அப்படின்னு, அந்த மாதிரி சூக்ஷமான பேரு பிரசித்தமா இல்லையே. நை சம்மதிக்கட்டா அலௌகிகமா இருக்கு. அலௌகிகமா இருக்கிறதுனால அது வராது. இல்ல மந்திர சாஸ்திரங்கள்லாம் இந்த மாதிரி சூக்ஷமா இருக்குது, சூடமா இருக்குது அப்படின்லாம் இருக்கே. அது மாதிரி இருக்கிறதுனால இங்கேயும் அது மாதிரி இருக்கட்டுமே, பாலன் மூக்கன் அபியுத் பண்ணன் இவாளுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு அது தவறு. வாச்சா சப்தத்துக்கு சூக்ஷ்மாத்யவஸ்தா கதனம், சூக்மாவஸ்தா ஸ்தூலாவஸ்தா இந்த மாதிரி சொல்றது கூட அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பாவனாத்யர்த்தம். அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் மனசுக்குள்ள. இவன் யோகிகள்லாம் தியானம் பண்ணச்சு இத மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆப்தா பிராமணிகமா இருக்கக்கூடியவள் இது அவ சொல்றான். அவ அறிந்து கொண்டு நமக்கு உபதேசிக்கிறார். அதனால ஸ்தூலமான சப்தத்தை மனசனால சூக்ஷமான மனசுந்தானம் பண்ணணும். நம்ம லோகத்துல அப்படியே சப்தம் கேட்கிறது, அந்த சப்தத்தை சூக்ஷமானதான் பார்த்து பண்ணணும். திருமாள் சர்வவியாபியா இருக்கான். அவனை நாம் எப்படி பார்க்கிறோம்? திருக்கவனாவும் பார்க்கிறோம், வாமனாவும் பார்க்கிறோம். ஓங்கி உலகளந்தேன்னா அந்த ஓங்கி அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிற அவஸ்தை வாமனாவதான். ரெண்டுத்தையும் நினைச்சுக்கணுமா? ஓங்கின்றதுனால திரிவிக்ரம அவதாரம். அந்த ஓங்கி அதுக்கு முன்பு எப்படி இருந்துட்டு பெருமாள் வாமனா எழுந்துள்ளிருக்கு. அதனால அந்த வாமனா அவதாரத்தையும் நினைச்சுக்கணும். காரணம் என்ன? நம்ம மனதுக்குள்ள பெருமாள் நிக்கிறதுக்கு சுலபமா இருக்கு. பெருமாள் கோபரி பெருமாள் மனசுல நிக்க வைக்க முடியாது, வியாபிச்சு இருக்கிற பெருமாளை. அதுக்கோசரம் தான் அவன் அந்தராத்மாவா நமக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால அது கீழ்வானம் வெள்ளன்று எருமை திருவிழு சொல்றோம் பாருங்க. அதுதான் உடனே அவர் திருவிழா ஞானம் தாச்சிருக்காரு. கீழ்வானம் அப்படின்னா அதை நம்ம பார்க்கணும். காத்தாலையில கிழக்கு வானம், கிழக்கு வானம் வெளுத்துன்றது அப்படின்னு. அப்போ வெளியில இருக்கக்கூடிய வானம் ஆகாசம் அது வெளுக்கிறது. ஆனா அதுதான் நமக்கு முக்கியம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் அது நமக்கு பிரகாசிக்கணும். அது எந்த ஆகாசம்னா தஹராகாசம். அந்த தஹராகாசமானது பிரகாசிச்சாதான் நமக்கு மோட்சம் சித்தி அப்படின்னுட்டு திருவிழமையானுடைய உபன்யாசத்தை பார்த்து விஞ்ஞாபிச்சேன். அதனால சூக்ஷமா இருக்கிறது அனுசந்தானம் பண்றதுன்னா ஸ்தூலமா இருக்கிறதா முடியாது இல்லையா? அதனால சூக்ஷமா பண்ணணும். அதனால ஒரு தர்ம விசேஷம் உற்பத்தி ஆகும். அதுக்கோசம் இது சொல்றது. ஆகவே சப்தமானது ஞானத்தை உண்டு பண்ணுன்றதெல்லாம் இது கிடையாது, நியமம் இல்லை. சப்தத்தினால்தான் ஞானம் வரும்னு இல்லை. இது நிறைய இடங்கள்ல அதுக்கு அனைகாந்தமா இருக்கிறது, மாறி மாறி வரும். அது ஆக வையாகரணம் சொல்றது இது இந்த சத்தமானது தவறானது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். சப்தான வித்தான் விமதமதிம் புஷந்த்யத்ர சாப்தாஹ நசத்தத் தஸ்யார்த்தஸ்மால்யபாவாத் ஸ்புரது ச சகதம் பாலமோகாதிபோதே சூக்ஷ்மாவான் நாத்ரகல்ப்யா நஹி சமதிகதா தாத்ருஷீ க்வாபி சம்ஞா வாச சூக்ஷ்மாத்யவஸ்தா
कथनमपि विदुः पावनाद्यप्तमाप्ताः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।